ஆரம்பத்தில் கோடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க பல ஆத்தர்ஸினுடைய ப்ரோக்ராமிங் புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் கோடிங்க்கான கான்செப்ட்ஸையும் சின்டெக்ஸையும் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த முறையில் கற்றுக்கிறது ரொம்ப டைம் ட்ராகிங்காகவும் ரிசோர்ஸும் ரொம்ப கம்மி அவைலபிளாகவும் இருந்துச்சு. இதனுடைய ட்ராபேக் ஓவர் கம் பண்ணது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். பல யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆன்லைனில் நம்மளுக்கு லைவ் கிளாஸஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. கோர்செரா, எட்எக்ஸ் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ் அதுக்குன்னே அவைலபிளாக இருந்துச்சு. இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய கோர்சஸில் நம்ம பே பண்ணி என்ரோல் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். நம்ம அந்த கோடிங் கோர்சஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு டாப் யூனிவர்சிட்டி இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லேருந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கோடர் ஆகணும் அப்படின்னா புக்ஸ் பார்த்து கற்றுக்கிறனாலையோ ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது மட்டுமே பத்தாது. அவங்களுக்கு நெசசரி ப்ராக்டிசஸ் வேணும். ஸோ இதுக்கு பல இன்ட்ராக்டிவ் கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோட் அகாடமி போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ் பல எக்ஸசைசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. அதை பார்த்து அவங்க கற்றுக்கணும். மேலும் இது மட்டும் இல்லாமல் நிறைய காம்படிஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ காம்படிஷன், ஹேக்கர் ரேங்க் அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லலாம் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. அந்த காம்படிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க. இது கூட நிறைய டெவலப்பர் கம்யூனிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எரர்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ போன்ற பல டெவலப்பர் கம்யூனிட்டிஸ் கூட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எரர்ஸை அதில் கொஷின்ஸாக போஸ்ட் பண்ணுறவாங்க. அந்த கொஷின்ஸ்க்கு டெவலப்பர் கம்யூனிட்டிஸ்லேருந்து வரக்கூடிய ஆன்சர்ஸை வச்சு அவங்க இது அத்தனையுமே கற்றுக்குவாங்க. இவ்வளோ சீரியஸ் ஸ்டெப்ஸ் நம்ம ப்ரீவியஸாக கோடிங் கற்றுக்கிறவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோடிங்கை ப்ராக்டிஸ் லேர்ன் பண்ணுவாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பல காம்படிஷன்ஸில் கற்றுக்குவாங்க, போய் ஜாயின் பண்ணி அதுலேருந்தும் பல விஷயங்களை கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய எரர்ஸை ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ போன்ற சைட்ஸ்லலாம் போஸ்ட் பண்ணி கூட பெரிய பெரிய டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்தும் நாலேஜை கெயின் பண்ணிப்பாங்க. ஸோ இது அத்தனையுமே ஒரே பிளேஸில் வருது அப்படின்னு நினச்சா அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய சாட் ஜிபிடி. ஸோ நம்ம இப்போ ஃபாலோ பண்ண எல்லா ஸ்டெப்புமே சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்து அந்த ஃப்ரெண்ட் ஆலினாலாக இருந்து நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எளிமையான முறையில் பதில் கொடுக்குறாருந்தா எப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்கில்லை அவர்கிட்டருந்து டெவலப் பண்ணிக்கலாம், அதாவது எந்த ஸ்கில்னாலும் அவங்ககிட்டருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கூட இருந்தால், நம்ம கூட எப்போவுமே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் தான் சாட் ஜிபிடி. ஒரு ஓப்பன் ஏஐ டெவலப் பண்ண ஒரு ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய லாங்குவேஜ் மாடல் தான் சாட் ஜிபிடி. ப்ரோக்ராமராக என்ன மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம அதுக்கிட்ட கேட்டு நம்ம ஒரு கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். ஸோ எவ்வளோ அக்யூரேட்டான ப்ராம்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கோடிங் கற்றுக்கலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு உங்கள் ப்ரௌசருக்குள்ளார போயிட்டு சாட் ஜிபிடின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாட் ஜிபிடி ஏஐக்குள்ளார போயிடும். இது ரொம்ப சிம்பிள் டு யூஸ் தான். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் கற்றுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் ப்ரோக்ராமிங் எது வேணாலும் நீங்கள் இந்த இதில் கற்றுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மெசேஜ் சாட் ஜிபிடின்னு சொல்லியிருக்கு பார்த்திங்களா, இந்த பிளேஸில் தான் நீங்கள் இதுக்கான கொஷின்ஸை டைப் பண்ணுவீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் தி கோடிங்கில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக எப்படி ஒரு கோட் ரைட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஹவு டு ஐ ரைட் அ ஃபங்க்ஷன் டு ரிவர்ஸ் அ ஸ்ட்ரிங் இன் பைத்தான். இப்போது நம்மளுக்கு சாட் ஜிபிடி எப்படி ஒரு கோட் ஸ்னிப்பெட்டோட எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு கோட் ஸ்னிப்பெட் அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ரிகர்ஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிகர்ஷன் டைப் பண்ணோம்னா ரிகர்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு கான்செப்டையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு கோடிங் சின்டெக்ஸாக இருக்கட்டும், ஒரு கான்செப்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நம்ம சாட் ஜிபிடி மூலமாக கற்றுக்கலாம். இந்த சாட் ஜிபிடியில் ஒரு கோடிங் கற்றுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ப்ராடாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப அக்யூரேட் ஃபார்முக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ரெகர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன். எனக்கு அதுக்கான பதில் வந்திருக்கு. ஒரு கோட் ஸ்னிப்பெட் வித் அது என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கே இருக்குது. இதே நான் ரிகர்ஷன் இன் ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்பெசிஃபிக்காக என்னோடய ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ரிகர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு அதுக்கான கோட் ஸ்னிப்பெட் வித் ஒன் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இதில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, ஏதோ ஒரு கான்செப்டை கற்றுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கோடிங் லாங்குவேஜையும் கற்றுக்கலாம். இல்லை எனக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்கிட்ட ஒரு கோடு இருக்குது, அந்த கோடு எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜில் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது
I have a piece of code written in Java. Can you explain what this code does? அது கூட நம்ம இந்த கோட்ஸையும் கொடுத்துடலாம். இப்போது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கோடு எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நீங்கள் ஒரு கோட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் வரும். இல்லை அப்படின்னா எனக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ ஆம் என்கவுண்டரிங், சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு கோடிங் ப்ராக்டிஸ்குள்ளார போகிறீங்க அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வந்து ஏதாச்சும் வந்து எரர் வருது அப்படின்னா நான் இந்த மாதிரி ஐ ஆம் என்கவுண்டரிங் அ ப்ராப்ளம் ஆர் எரர் இன் பைத்தான் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பைத்தான் கோடை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன எரர்ஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன எரர் வந்துட்டு அந்த கோடில் இருக்குங்கிறத நல்லாவே தெளிவாகவே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுக்கான பதிலையும் அது கொடுக்கும். ஸோ சப்போஸ் ஐ ஆம் என்கவுண்டரிங் அண்ட் ப்ராப்ளம் ரெண்டரிங் இன் ரியாக்ட் இப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ரியாக்டை நீங்கள் இப்போ கற்றுக்குறீங்க அப்படின்னா அதில் ரெண்டரிங் பண்ணுறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய பதிலும் இங்கே கிடைக்கும். சப்போஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய பதிலில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நான் சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கை ரெண்டர் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டரிங் தி சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் ரெண்டர் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கா? ஸோ ரெண்டரிங் இஷ்யூ in CSS in React or problem during rendering CSS in React அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான பதிலும் உங்களுக்கு கிடைக்கிறோம். ஸோ ரியாக்ட் ரெண்டர் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம், இன்ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்துட்டு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் ரெண்டர் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போதுங்கிறதுக்கான வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் எந்தெந்த ஆப்ஷன்ஸை வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிஸ்டமில் ரெண்டரிங் ப்ராப்ளம் போயிடும். ஸோ ஒரு கோடு எப்படி கற்றுக்கிறது, ஸோ ஒரு கோடு எப்படி ரைட் பண்ணுறதுங்கிறது கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கோடு வந்து எரர்ஸ் இருந்தால் அதை டீபக் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம், எரர் ஃபைண்டிங் எப்படின்னு கற்றுக்கிட்டோம். இல்லை ஒரு புது கோடு இருக்குன்னா அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கோட் பேஸ் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய என்ன மெத்தட் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கிறோம். அண்ட் சப்போஸ் நான் வந்து ஒரு புது கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கேன் யூ எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலான்னா, ஏதோ ஒரு புது கான்செப்ட் இருந்துச்சுனாலும் அதையும் நான் இங்கே ChatGPT மூலமாக கற்றுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ChatGPTயில் பாலிமார்ஃபிசமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ்லாம் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வித் அன் எக்ஸாம்பிள். I can also convert ஒரு piece of code. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I can convert can you, இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜ் என்கிட்ட இருக்குது, நான் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கோட்ஸை வந்துட்டு நான் வேறு ஒரு லாங்குவேஜ்க்கு நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சா ஐ கேன் டூ தேட் ஆல்சோ. கன்வெர்ட் தி கோட் இன் ஜாவா to converted to JavaScript வந்துருச்சு. Can you convert the code
in Java to Python. ஸோ ஒரு ஜாவா கோடை வந்து ஒரு பைத்தான் கோடை நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐம் யூஸிங் இட். ஸோ நான் இங்கே வந்துட்டு லாக் அவுட்லேயே இருக்கிறேன். யூ கேன் லாகின். ஓகே, ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பைத்தான் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த நம்ம கொடுத்த கோடுக்கு ஈக்குவலண்ட்டான பைத்தான் கோடு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஒரு கோடை வந்துட்டு ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கோடிங் சின்டெக்ஸ் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ கேன் ஆல்சோ ஆப்டிமைஸ் த கோட். ஸோ நான் ஒரு கோட் ரைட் பண்ணியிருக்கேன், அது இன்னும் ஆப்டிமைஸ்டு ஃபார்மில். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு டைம் எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேணும்னா அது ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஆப்டிமைஸ்டு ஃபார்மில் வேணும்னா ஐ கேன் ஆல்சோ ஆப்டிமைஸ் த கோட். ஸோ ஒரு கோடை கொடுத்துட்டு இதுக்கான ஆப்டிமைஸ்டு வெர்ஷன் எனக்கு வேணும் டு இன்க்ரீஸ் த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியும் நான் கொடுக்கலாம். ஸோ and then you can also ask for the best practices. அதாவது for example, what are the best practices for maybe error handling. ஸோ ஏதோ ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஆர் வந்துட்டு எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆப்டிமைசிங் தி எஸ்கியூஎல் குவரிஸ் அந்த மாதிரி அதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, இல்லை வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங் இன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஆப்டிமைஸ்டு கோட் உங்களுக்கு வேணும்னாலும் அதையும் பண்ணலாம். இல்லை வந்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் ஹேண்ட்லிங்க்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ எது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எது இதெல்லாம் யூஸ் பண்ணணும், எது ஹேண்டில் அப்ராப்ரேட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபைனலி ஃபார் க்ளீன் அப், ஹேண்டில் எக்ஸப்ஷன்ஸ், அந்த மாதிரி அவாய்ட் பேர் எக்ஸப்ட், இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்னென்ன ஃபாலோ அப்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாக கொடுக்குது. அண்ட் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் லைப்ரரிஸ். புதுசாக லைப்ரரிஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு அதே சஜஸ்ட் பண்ணி சொல்லி கேட்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ ப்ரொவைட் அண்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு யூஸ் தி லைப்ரரிஸ். இல்லை வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஏதாவது நியூ லைப்ரரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க வந்துட்டு சப்போஸ் ஐ கேன் டூ லைக் திஸ் ஆல்சோ. கேன் யூ சஜஸ்ட் some good resources for learning Angular. ஸோ என்னென்னலாம் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நான் ஆங்குலரை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் ரிசோர்ஸஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல், கிட்ஹப்பில் போகலாம், புக்ஸ் இருக்குது. ஸோ புக்ஸ்க்கான ஆத்தர்ஸ் நேம்ஸ் வரைக்கும் அதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஆங்குலர் டாக்குமெண்டேஷன் இருக்குது, யுடேமி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா திங்ஸ் வாட் ஆர் ஆல் அவைலபிள் இன் தி பெஸ்ட் திங்ஸ் அதெல்லாமே வந்துட்டு எனக்கு இங்கே இருக்குது. இதில் நான் சூஸ் அப் பண்ணல ஏதாவது பெஸ்ட் எது வேணும் அப்படிங்கிறதையும் அதையுமே நம்ம வந்து சாட் ஜிபிடியிலே கேட்கலாம். ஸோ இட் வில் பிக் ஒன். இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு ஐ கேன் ஆல்சோ ஆஸ்க் கெரியர் அட்வைசஸ். ஸோ நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ ஏதாவது வந்துட்டு இந்த கம்பெனிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸோ ஆப்வியஸ்லி எதை நான் ப்ரிப்பேர் பண்ணணும், எதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் நம்ம கேட்கலாம். ஸோ ஒரு கோடிங் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க, ஓகேவா? ஸோ இதில் ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதெல்லாம் கேட்குறதுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை தான் நான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும், ரொம்ப கான்சைஸாக இருக்கணும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். அப்போ தான் அது நீங்கள் தேவைப்படக்கூடிய கொஷின்ஸை அது ஆன்சர்ஸை அது கொடுக்கும். அண்ட் காம்ப்ளெக்ஸான கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் அப் பண்ணி கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2-3 டாஸ்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் அப் பண்ணி நெக்ஸ்ட் டாஸ்க்கை வந்துட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணி கேளுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி அதுக்கான ஆன்சர்ஸும் கிடைக்கும். அண்ட் தேர்ட் திங் வந்துட்டு யூஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ஒரு சாம்பிள் ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அது எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் காப்பி கொடுத்து அதை பாஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு அதுக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் இட் டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் என்ன தான் கேட்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐட்ரேட்டிவாக கொஷின் கேட்கலாம். இப்போ நம்ம ரிகர்ஷன்லாம் கேட்டோம்ல, ஃபர்ஸ்ட் ரிகர்ஷனா என்னன்னு கேட்டோம், அதுக்கப்புறம் ரிகர்ஷன் இன் பைத்தான் ஆர் ஜாவா அப்படின்னு கேட்டோம். ஸோ இந்த மாதிரி ஐட்ரேட்டிவாக ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் கேட்கக்கூடிய ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஒரே கொஷின்
கொஷின்லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ரிப்பீட்டட் மோட் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆன்சர் வர்ற வரைக்கும் கொஷின்ஸை வந்துட்டு ஃபார்மேட் பண்ணி கேட்டுகிட்டே இருங்க. கரெக்ட் ஃபார்மேட் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஆன்சர்ஸும் அது கிடச்சிடும். ஒரு கோடிங் சின்டெக்ஸ் ரைட் பண்ணுறீங்கன்னா அதுக்குடைய கரெக்ட் ஃபார்மேட்லேயே ரைட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜாவா கோடிங் என்கிட்ட இருக்குது. ஸோ லெட் மீ பேஸ்ட் இட். ஓகே, நம்ம இங்கே கொடுத்தோம் இல்லையா, இந்த கோடிங் இருக்குன்னா இந்த கோடிங்க்கான கரெக்ட் சின்டெக்ஸ் வச்சு நீங்கள் கேளுங்க. ஸோ சின்டெக்ஸ் மாறுச்சுனாலும் ஆப்வியஸ்லி அந்த ஃபார்மேட் மாறுச்சுனாலும் இட் வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இந்த மாதிரி கரெக்ட் ஃபார்மேட்டில் வச்சு கேளுங்க. அண்ட் ஆல்சோ ஃபியூ மோர் டிப்ஸ் ஃபார் ஆக்சஸிங் ChatGPT என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்டேட்டடாக தான் இருக்குது. 2023 வரைக்கும் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எது ஆன்சர் கிடைச்சாலும் ஹாவ் அ செகண்ட் தாட் ஆஃப் க்ராஸ் வெரிஃபையிங் இட். ஏன்னா லேட்டஸ்ட்டு ஏதாவது அப்டேஷன் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் மிஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் கூட டாக்குமெண்டேஷன் வச்சு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ யூஸிங் தி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மாதிரியான டெவலப்பர் கம்யூனிட்டிஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. சம்டைம்ஸ் தட் வில் ஆல்சோ பி மோர் ஹெல்ப்ஃபுல் தேன் ChatGPT 2. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி டோன்ட் ஸ்டாப் வித் அ சிங்கிள் கொஷின். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆன்சர்ஸ் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ChatGPT-யை வந்துட்டு திருப்பி கொஷின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். டோன்ட் ஆஸ்க் த சேம் கொஷின். நீங்கள் வந்து இன்னும் வந்துட்டு வித்தியாசமாக ஒரே கொஷினை வந்துட்டு வேறு ஃபார்மேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆன்சர்ஸ் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ChatGPT-யை பொறுத்த வரைக்கும் யூ கேன் லேர்ன் கோடிங் யூஸிங் ChatGPT. ஸோ ஒரு பேசிக் கோட் ரைட் எப்படி பண்ணுறதுலேருந்து ஒரு டீபக்கிங் வரைக்கும், ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு என்னென்ன கோட்ஸ் தேவை, அது எப்படி வந்து ஹோஸ்ட் பண்ணணுங்கிறது வரைக்கும் எவ்வளோவுமே டீட்டெயில்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ஸ் யூஸ் பண்ணி கோடிங்ஸ் கற்றுக்கலாம் வித் தி ChatGPT. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கோட்பினிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.